காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. காழி வள்ளல் என்று சொல்லப்படுகின்ற திருஞான சம்பந்தமூர்த்தியினுடைய பக்தி பயணத்தோடு நாம் மீண்டும் இணைவோம். திருமறைக்காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண்யத்திலே மறைகள் திருக்காப்பிட்டிருந்த கதவை திருநாவுக்கரச பெருமான் பதிகம் பாட அசைந்து திறந்தது, திருஞான சம்பந்தமூர்த்தி பாட அசைந்து மூடியது. இது நடந்து முடிந்தது. அப்பொழுது பாண்டிய நாட்டிலிருந்து ஒரு தூதுவர் வருகிறார், ஒரு ஓலையோடு. என்ன செய்தி என்றால், ஆண்டாண்டு காலமாய் ஆலவாய் அண்ணலை பரவி பணியும் பாண்டிய நாட்டு குலமன்னர் சமணத்தின் பிடியிலே விழுந்து விட்டார். அவரை மீட்டெடுத்து சைவத்தின் பக்கம் திருப்ப வேண்டும் என்பது பாண்டிமாதேவியார் மங்கையர்க்கரசியாருடைய வேண்டுகோள், குலச்சிறையாருடைய விண்ணப்பம். இது வந்து சேர்ந்தவுடன் திருஞான சம்பந்தமூர்த்தி தம்முடைய அடியார்களுடன் ஆலோசித்து நாம் மதுரைக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்தார். அதை திருநாவுக்கரச பெருமானிடமும் கூறினார். அப்பொழுது அப்பரடிகள் கூறுகிறார், சம்பந்தமூர்த்தி பெருமானே, நீரோ சிறு குழந்தை, சமணர்களோ பொறாமையும் சூழ்ச்சியும் கொண்டவர்கள், உன்னை ஏதாவது வஞ்சனை செய்வார்கள், நீ போகக்கூடாதா, போய்த்தான் ஆக வேண்டுமா அப்படின்னு ரொம்பவும் வருத்தம் மேலிட கேட்கிறார். அப்பொழுது திருஞான சம்பந்தமூர்த்தி பாடுகிறார், நாளும் கோலும் அடியார்களுக்கு ஒன்றும் செய்யாது, வேயுறு தோழிபங்கன் என்னும் பதிகத்தை பாடுகிறார். அதில் என்ன சொல்கிறாரு, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த பதிகத்தை பாடி, ஐயா நமச்சிவாய மந்திரம் நம்மை சூழ்ந்து காப்பாற்றும், பயம் ஒன்றும் வேண்டாம், அஞ்ச வேண்டாம், நான் செல்கிறேன் அப்படின்னு விடைபெற்று கொள்கிறார். சரி, அப்போ அவர் என்ன சொல்கிறார் திருநாவுக்கரச பெருமான், இறைவன் அருள் உம்முடன் வரட்டும், உம்மை காக்கட்டும் என்று அருள்மாறி பொழிகிறார், ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அதை வாங்கி கொண்டு கிளம்புகிறார் திருஞான சம்பந்தமூர்த்தி. இதை கேள்விப்பட்டவுடன் சமணர்கள் கலக்கமடைகிறார்கள். எங்கே இவர் வந்து சமண மதத்தின் பக்கம் இருக்கும் நம்முடைய அரசனை சைவத்தின் பக்கம் திருப்பி விடுவாரோ அப்படின்னு பயம் அவர்களுக்கு. ஏன்னா அவங்க சமயத்தில் உண்மை இல்லை இல்லையா, மெய்ச்சமயம் அல்லவே, அது பொய்ச்சமயம் தானே. அதனால் அங்கே வந்த உடனே ஆலவாய் அண்ணலை கண்ணார தரிசனம் செய்கிறார் திருஞான சம்பந்தமூர்த்தி. அங்கே மடத்தில் தங்குகிறார். பாண்டிமாதேவியாருக்கு ஒரு மிகப்பெரிய மனக்குறை என்னவென்றால், திருஞான சம்பந்தமூர்த்தியை நேரில் சென்று கும்ப மரியாதையோடு சந்திக்க முடியவில்லையே, அரசு மரியாதைகளை கொடுக்க முடியவில்லையே என்ற வருத்தம். ஏன்னா பாண்டிய ராஜாவுக்கு தான் சைவம்னாலே பிடிக்காது இல்லையா, யாராவது திருநீரிட்டு கொண்டு சென்றால் கூட அவருக்கு விருப்பம் இல்லையே. அதனால் அந்த அம்மையாருக்கு மன வருத்தம். அந்த திருமடத்துக்கு வந்து தங்கும் பொழுது பாண்டிமாதேவியாருக்கு ஒரு சிறு கலக்கம். இந்த சமணர்கள் ஏதாவது செஞ்சிடுவாங்களோ, இந்த சிறு குழந்தைய நம்ம காப்பாற்ற வந்திருக்கு, ஏதாவது நிகழ்ந்தா நம்ம உயிரையும் விட்டுடணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. அந்த அம்மையார் பயந்தவாறு என்ன பண்ணுறாங்க, சமணர்கள் மடத்துக்கு தீ வச்சுட்டாங்க. அப்போது திருஞான சம்பந்தமூர்த்தி மிகவும் வருத்தப்பட்டு ஒரு பதிகத்தை பாடுகிறார். ஏன்னா தம்முடைய அடியார்கள், தம்முடன் வந்த அன்பர்கள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் அல்லவா. இந்த செயலை செய்தது யார், சமணர்கள் அல்லவா. அதற்கு உறுதுணையாக இருந்தது யார், ராஜா இல்லையா. அப்போ என்ன பண்ணுறாரு, செய்யனே திரு ஆலவாய் மேவி ஐயனே, பொய்யராம் அமனர் கொழுவும் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவேன்னு சொல்லிடுறாரு. அப்போ என்ன ஆச்சு, அந்த நெருப்பு ராஜாவை போய் தாக்கிடுது. அவர் வெப்பு நோயால் பாதிக்கப்படுறாரு. இந்த நோயை தீர்த்தருளக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறது, திருஞான சம்பந்தமூர்த்தியினுடைய திருநீற்றுக்கு தானே உள்ளது. அப்போது மங்கையர்க்கரசியார் என்ன செய்கிறாங்க, திருஞான சம்பந்தமூர்த்தியினுடைய காலில் விழுந்து, ஐயா எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே
அரண்மனைக்கு வருகிறார் திருஞான சம்பந்த மூர்த்தி. அவரை கண்டவுடன் கத்துறாங்க சமணர்கள்லாம். பார்த்தாலே பிடிக்கல திருஞான சம்பந்த மூர்த்தியை. அப்போது ராஜா படுத்துக்கிட்டு சொல்கிறாரு, எம்முடைய வெப்பு நோயை தங்களால் தீர்க்க முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது திருஞான சம்பந்த மூர்த்தியை பார்த்து, ஐயா இறைவன் அருளால் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது சரி திருநீற்றை எடுத்து பூசலாம்னு போகும்பொழுது சமணர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் முயற்சி பண்ணுறோம், நாங்கள் தீர்த்திடுறோம் ராஜாவோட நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தம்முடைய உடலில் ஒரு பாதி ஞான சம்பந்த மூர்த்திக்கும் இன்னொரு பாதையை சமணர்களுக்கும் கொடுக்குறாரு குணப்படுத்துமாறு வேண்டி ராஜா. வலது பக்கத்தை திருஞான சம்பந்தருக்கு கொடுக்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு தடவை திருநீற்றை எடுத்து மந்திரமாவது நீர் என்று சொல்கின்ற பதிகத்தை பாடி திருநீர் பூச அவருடைய வெப்பு நோய் குணமாகிறது. சமணர்களோட நிலையை கேளுங்க. இடது பக்கம் அவர்களுக்கு கொடுத்தார்கள் அல்லவா ராஜா, அவங்க என்ன பண்ணுறாங்க, மயிர் பீலிகையால் வீசுறாங்க. ஆனால் அது எரிஞ்சு சாம்பலாக போயிடுது. ஒரு மந்திர பிரம்பு எடுத்து அதில் மந்திரம் சொல்லி பார்க்குறாங்க, அதுவும் செயல்படலை. ஒரு குடுவையில் மந்திரம் ஓதி அந்த நீரை தெளிக்கிறாங்க, அது ராஜா மேலே பட்ட உடனே கொதிக்கிற நிலைக்கு போயிடுது. ஆனால் திருஞான சம்பந்த மூர்த்தியினுடைய ஒரே ஒரு தடவை திருநீற்றுக்கு உள்ள மகிமை அவரை குணப்படுத்தி விடுகிறது. இது பொறுக்கலை சமணர்களுக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எங்களோட நீங்கள் வாது செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் ஒத்துக்கிறாரு திருஞான சம்பந்த மூர்த்தி. என்ன வாது, அனல் வாதம்னு சொல்கிறாங்க. தம்முடைய மத கருத்துக்கள் அடங்கிய ஏட்டை எடுத்து எழுதி அதை நெருப்பில் போடுறாங்க, அது எரிஞ்சு சாம்பலாக போயிடுது. அதை எடுத்துக்கிட்டு பிசைஞ்சு பார்க்குறாங்க, ஒன்றும் கிடைக்கல சமணர்களுக்கு. ஆனால் திருஞான சம்பந்த மூர்த்தி என்ன செய்கிறாரு, போகமார்த்த பூன்முலையால் தன்னுடன் என்று ஆரம்பிக்கக்கூடிய தேவார பதிகத்தை எழுதி அந்த ஏட்டை நெருப்பில் இடுகிறார். அது முன்னை விட பசுமையாக இருக்கிறது. அதற்கு பச்சை பதிகம் என்றே பெயர். இதில் தோத்துட்டாங்க இல்லையா, அதோடு போயிருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இல்லை புனல்வாதம்னு வைக்கணும் அப்படின்றாங்க. புனல்வாதம்னா என்ன, தம்முடைய மத கருத்து அடங்கிய ஏட்டை நீரில் விடணும், வைகை ஆற்றில். அது அலையை எதிர்த்து வந்தால் வென்றதாக அர்த்தம். மாறாக மூழ்கிவிட்டால் தம்முடைய மதம் தோற்றுவிட்டதாக அர்த்தம். என்ன பண்ணுறாங்க, அத்தி நாத்தி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மத கருத்து அடங்கிய ஏட்டை வைகை ஆற்றில் விடும் பொழுது அது நீரோடு அடித்து செல்லப்படுகிறது, காணாமல் போய்விடுகிறது. ஆனால் நம்முடைய திருஞான சம்பந்த மூர்த்தி ஒரு தேவார பதிகத்தை பாடுகிறார். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்று சொல்லக்கூடிய தேவார பதிகத்தை வைகை ஆற்றில் போடும் பொழுது அது எதிர்த்து மேலே வருகிறது. அதை குலச்சிறையார் மந்திரி குதிரையில் ஏறி அழகாக கொண்டு வருகிறார், மிகவும் மகிழ்வாக. இதெல்லாம் ஆச்சுதான், எல்லாம் முடிஞ்சதோ அவங்க என்ன பண்ணுறாங்க, தம்முடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு கழுவில் ஏறுகிறார்கள். 8000 சமணர்களை கழுவில் ஏற்றிய பெருமை பாண்டிய மன்னருக்கே உரியது. இது முடிந்தது, மிகவும் மகிழ்வு. ஏன்னா சமணர்களோட பிடியில் இருந்த ராஜாவை மீட்டெடுத்து சைவத்திற்கு சேர்த்த பெருமை திருஞான சம்பந்த மூர்த்திக்கே உண்டு. மிகவும் மகிழ்ச்சி மங்கையர்க்கரசியாருக்கும் குலச்சிறையாருக்கும். அவர்கள் நன்றி தெரிவிக்கிறார்கள் திருஞான சம்பந்த மூர்த்திக்கு. இது நடந்து முடிந்தவுடன் என்ன செய்கிறார் அவர், சரி நாம் திரும்பவும் சோழ தேசத்திற்கு சென்று நம்மளுடைய அந்த திருத்தல யாத்திரையை தொடருவோம் அப்படின்னு முடிவு செஞ்சு கிளம்புறாரு. அப்போ பிரியா விடை கொடுக்கிறார்கள் பாண்டிமாதேவியும் ராஜாவும் குலச்சிறையாரும். முடிந்து என்ன பண்ணுறாரு, சோழ தேசத்துக்கு வராரு. அங்கே ஒரு அற்புதம் கேளுங்கள். பஞ்சபூதங்களும் இறைவனுக்கு மட்டுமல்ல இறை தொண்டர்களுக்கும் கட்டுப்படும் என்பதை உணர்த்தும் ஒரு அரிய நிகழ்வு. முள்ளிவாய்க்கரை என்னும் ஒரு ஊருக்கு வருகிறார்கள். அங்கே காவிரி நதி மிகுந்த வெள்ளத்தோடு பாய்கிறது. அப்போது மறுகரைக்கு சென்று இறைவனை வழிபட வேண்டும். ஆனால் அது முடியாமல் போகிறது. ஏன்னா பரிசல் ஓட்டிகள் பயந்து நடுங்கி எங்களால் முடியவில்லை,
எங்களால் ஓட்ட முடியாது ஐயா, இவ்வளவு வெள்ளம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது திருஞான சம்பந்தமூர்த்தி என்ன செய்கிறாரு தைரியமா, எல்லா அடியார்களும் ஏறி நில்லுங்க அப்படின்னு ஏறி நிற்க வச்சுட்டு, துடுப்பு வலிப்பதற்கு கூட ஆட்கள் கிடையாது. ஆனால் என்ன பாடுறாரு, கொட்டமே கமழும் என்று தொடங்கக்கூடிய திருப்பதிகத்தை பாடுறாரு. பாடி முடித்த உடனே என்ன ஆகுது, ஓடம் தானாக செல்கிறது, காவிரி நதி அடங்கி விடுகிறது. மறுகரையை சென்றடைகிறார்கள், இறைவனை வணங்குகிறார்கள். தொடர்ந்து திருத்தல யாத்திரை நிகழ்கிறது. திருத்தெலிச்சேரி என்னும் இடத்தை அடைகிறார்கள். அங்கே போதிமங்கை என்றொரு புத்தர்கள் வசிக்கக்கூடிய இடம். நீங்கள் பாருங்கள், சமணர்களை மட்டும் வெல்லலை திருஞான சம்பந்தமூர்த்தி, புத்தரை கும்பிடுற பௌத்தர்களையும் வென்றிருக்கிறாரு நம்முடைய திருஞான சம்பந்தமூர்த்தி. இந்த அருமையான வரலாற்றில் நாம் பார்க்க போகிறோம். அங்கே வந்த உடனே அன்பர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, சிவிகையில் சுமந்துக்கிட்டு வராங்க திருஞான சம்பந்தமூர்த்தி. அப்போ என்ன முழக்கமிடுகிறார்கள், பரசமய கோளரி வந்திருக்கிறார் அப்படின்னு அரஹர மகாதேவா என்று சொல்லிக்கொண்டு இறைவனின் நாமத்தை பாடிக்கொண்டு வருகிறார்கள். இதை கேட்டவுடன் அங்கே இருக்கக்கூடிய பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் கலகம் விளைவிக்கிறார்கள். நீ யாரப்பா இங்கே வந்திருக்கிறாய், எம்முடைய மதம்தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போது புத்த நதி என்பவர் ஒரு தலைமை இடத்துக்கு இருக்கிறார். அவர் வாதம் செய்கிறார், எம்மோடு வாதிட வேண்டும், அதற்கு பிறகு வைத்து கொள்ளலாம் உங்கள் மதம் உயர்ந்தது என்று, அப்புறம் நீங்கள் முழக்கமிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு அடியார் திருஞான சம்பந்தமூர்த்தியினுடைய ஒரு தேவார பதிகத்தினுடைய ஒரு பாடலை பாடுகிறார். புத்தர் சமன் கழுக்கையர் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இதை பாடி முடிச்சுட்டு சபிக்கிறாங்க பௌத்தர்களை, உங்கள் தலையில் இடி விழட்டும் அப்படின்னு சொல்லி. சொன்ன மறுகணம் என்ன நடக்குது, இடி விழுந்து அந்த புத்த நந்தி என்பவர் தலை வேறு உடல் வேறாக துண்டாக போய்விடுகிறது. அவருக்கு பயந்துட்டாங்க பௌத்தர்கள். என்ன இது, இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்து விட்டதே. அப்போது அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஏதோ மந்திரம் பண்ணுறீங்க, அதனால் நீங்கள் ஜெயிச்சதாக ஆயிடாது, எங்களோட நீங்கள் வாதம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க பௌத்தர்கள்லாம், சாரி புத்தர் என்பவரை தலைவனாக கொண்டு நிறுத்துகிறார்கள், இவரோடு வாதிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. திருஞான சம்பந்தமூர்த்திக்கு பயம் கிடையாது, நமச்சிவாய மந்திரம் இருக்க எதற்கு பயம். அங்கேயும் அவர் வாதம் செய்கிறார். என்ன நடந்தது, அங்கேயும் தோற்று போய்விடுகிறார்கள் பௌத்தர்கள். என்ன பண்ணுறாங்க, சைவத்துக்கு மாறிடுறாங்க. அவங்க தம்முடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு அங்கிருந்து திருத்தல யாத்திரை தொடர்கிறார் திருஞான சம்பந்தமூர்த்தி. முடிந்தவுடன் தேடுகிறார் சோழ நாட்டிலே அப்பரை காண்போமா அப்படின்னு. அப்போ அடியார்கள் கிட்ட கேட்கிறாரு, திருநாவுக்கரசு பெருமான் எங்கிருக்கிறார் இப்பொழுது அப்படின்னு கேட்கும் பொழுது, அவர் திருப்பூந்துருத்தி என்னும் ஊரில் இருக்கிறதாக கேள்விப்படுகிறார்கள். உடனே அங்கே செல்ல வேண்டும் என்று சொல்கிறார் திருஞான சம்பந்தமூர்த்தி. அப்போ என்ன பண்ணுறாங்க அடியார்கள்லாம், முத்திச்சிவிகையில் திருஞான சம்பந்தமூர்த்தியை தூக்கி கொண்டு போகிறார்கள். அப்பொழுது யாரும் அறியாத வண்ணம் திருநாவுக்கரசு பெருமான் ஒரு செயலை செய்கிறார். அந்த கூட்டத்தில் புகுந்து திருஞான சம்பந்தமூர்த்தியினுடைய பல்லக்கை தூக்கி வருவார்கள் அல்லவா, அவர்களில் ஒருவராக நின்று பல்லக்கை தூக்குகிறார். திருநாவுக்கரசு பெருமானுடைய அன்பர்கள் எதிர்க்க வந்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அப்பரை காணலை. அப்போ திருஞான சம்பந்தமூர்த்தி கேட்கிறார், அப்பர் எங்கே அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு குரல் கேட்கிறது தம்முடைய பல்லக்கு கீழே இருந்து, ஐயா நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு. அப்போது திருஞான சம்பந்தமூர்த்தி கேட்கிறார், ஐயா குரல் கேட்கிறது, ஆளை காணவில்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது, உம்முடைய பல்லக்கை சுமந்து வரும் பாக்கியம் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது திருஞான சம்பந்தமூர்த்திக்கு மிகுந்த ஒரு மன வருத்தமாகி விடுகிறது. நம்மை சுமப்பதா, வயதில் மட்டுமல்ல அன்பிலும் பெரியவர் அல்லவா, அருளிலும் பெரியவர் அல்லவா, அவர் நம்மை சுமக்கவாவது. இறங்கி ஐயா காலில் விழறாரு, உம்மை கண்டதே எமக்கு மிகுந்த சந்தோஷம் அப்படின்னு.
2 அன்பர்களும் ஒன்று கூடுகிறார்கள். திரும்பவும் பெருமகிழ்வு இருவருக்கும். இருவரும் சேர்ந்து மேலும் பல ஸ்தலங்களுக்கு சென்று இறைவனை சேவிக்கிறார்கள். நம்முடைய இந்த திருஞான சம்பந்தமூர்த்தியினுடைய வரலாற்றிலே இந்த அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம். திருஞான சம்பந்தமூர்த்தி வேறு என்ன அதிசயத்தை செய்தார் என்று நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். தற்காலிகமாக விடைபெறுவோம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.